மேக்ஸ் நியூஸ் சிலபஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாமில் ஆப்ரேஷன் ரிசர்ச் ஒரு முக்கியமான பாடம் இல்லையா, அது பிஜிடிஆர்பிக்கும் அப்படியே இருக்குங்க. அதுதான் ஆச்சரியம். நான் ஆல்ரெடி போட்ட பிஜிடிஆர்பி வீடியோஸ் வந்து நிறைய இருக்குது. அது எல்லாமே யூஜிடிஆர்பி சிலபஸ் இருக்குன்றதுனால அவசியம் அந்த வீடியோஸ்லாம் பாருங்கள். ஆப்ரேஷன் ரிசர்ச் கம்ப்ளீட்டாக எல்லா வீடியோ போட்டிங்களா சார்னா போட்டாச்சு. வேணுன்றவங்க அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு வீடியோஸ் அனுப்பி வைக்கிறேன். வீடியோஸ் பார்த்தால் வழியே எனக்கு பாடம் புரியுது சார், தயவுசெய்து வீடியோஸ் அனுப்புங்க. நிறைய பேர் வந்து வீடியோஸ் தான் கேட்டுட்ருக்காங்க. கண்டிப்பாக நாங்கள் வீடியோஸ் தரோம். தயவுசெய்து இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். யூனிட் வைஸ் பிளேலிஸ்ட் இருக்குது, ஒவ்வொன்றும் பாருங்கள். சார் இப்போ யூஜிடிஆர்பிக்கு வந்து போர்ஷனில் இருக்கிற எல்லா கண்டென்ட்டுமே உங்கள்கிட்ட இருக்கான்னா நிச்சயம் 95%, 99% வந்து வீடியோஸ் கண்டென்ட்ஸ் நாங்கள் கொடுத்துட்டோம். ஒரு சில யூனிட் வந்து கொடுக்காமல் இருக்குது, அது கூட ஓரளவு கொடுத்துருக்கோம். அதை வந்து பிளேலிஸ்ட் அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்கோம், அந்த ஒர்க் போயிட்டுருக்கு. மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து வீடியோஸ் அவைலபிளாக இருக்குங்க. தயவுசெய்து வீடியோஸ் எல்லாத்தையும் வாங்கி பாட புரிதல் வேணுன்றவங்க, நான் திரும்ப சொல்கிறேன், ஆல்ரெடி எனக்கு நிறைய விஷயங்கள் பாடத்தில் தெரியும், நான் ஸ்டடி மெட்டீரியல் மட்டும் கொடுங்க பார்த்துக்குவேன், அதுவே போதும் அப்படின்றவங்க ஓகே, ஸ்டடி மெட்டீரியல் படிக்க ஆரம்பிச்சிருங்க. எனக்கு இப்போ சொல்லிக் கொடுக்க ஆள் வேணும் சார், நான் வந்து பாடம் புரியுது நல்லா மெல்ல ஒன்று நேரடி கிளாஸ் எடுக்கணும் அப்படின்றவங்களுக்கு தான் வீடியோ. ரைட்? நீங்கள் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் சப்ஜெக்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலோடைய உங்களுக்கு எல்லா கேள்விகளும் நாங்கள் க்ரியேட்டிவாக இப்போ டெஸ்ட் பேட்ச் கொஸ்டின்ஸ்லாம் நிறைய கேட்குறோம். உங்களுக்கு ஒன்றுமே தெரியல அப்படின்னா என்ன அர்த்தங்க, நீங்கள் வந்து இன்னும் சப்ஜெக்ட் லேர்ன் பண்ணணும். சப்ஜெக்ட் லேர்ன் பண்ணுறதுக்கு சொல்லிக் கொடுக்கணும். சொல்லிக் கொடுக்குறதுக்கு தான் வீடியோ. சரிங்களா? தயவுசெய்து வீடியோஸ் எல்லாம் ரெகுலராக பாருங்கள். இது வரைக்கும் போட்ட வீடியோஸ் எல்லாத்தையுமே ஒன்று விடாமல் பாருங்கள், பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே, இப்போ சார் நான் வந்து ஆல்ரெடி நான் ஒரு 90% வந்து நல்லா டச்சில் இருக்கிற கேண்டிடேட்டு, எனக்கு வந்து வீடியோ பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, நீங்கள் எனக்கு கேளுங்க நான் பதில் சொல்கிறேன் அப்படின்றவங்களுக்கு 6000 MCQs தரோம். அது வந்து ப்ராக்டிஸ்க்காகவே அதை ரெடி பண்ணது. அது வித் டீட்டெயில் சொல்யூஷன் இருக்கும். பட் என்ன தான் இருந்தாலும் உங்களுக்கு ப்ரீ நாலேஜ் வச்சு நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். ஆன்சர் மிஸ் மேட்ச் ஆச்சுன்னா வேணால் நீங்கள் டீட்டெயில் சொல்யூஷனை போய் பாருங்கள். சரிங்களா? 6000 MCQs ரெடியாக இருக்குது. நல்ல சப்ஜெக்ட் டெப்த்தில் இருக்கிறவங்களுக்கு இது அவசியம் கை கொடுக்கும். 7358591547 இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த 6000 MCQஸை வாங்கிக்கோங்க. ஓகே, இப்போ ஆப்ரேஷன் ரிசர்ச்சில் திரும்ப சொல்கிறேன், ஆப்ரேஷன் ரிசர்ச்சில் ஒரு லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் இருக்கு இல்லையா, எல்பிபி, அதை சால்வ் பண்ணுறதுக்கு சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் வீடியோ போட்டேன். பிகம் மெத்தடில் எப்படி போடுறதுன்றதையும் போட்டேன். இப்போ 2 ஃபேஸ் மெத்தடில் போடுறோம். அதாவது ஒரு எல்பிபி, இதுதான் எல்பிபி, லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம். இது பார்க்குறீங்க, இந்த கொடுத்துருக்கிற கன்ஸ்ட்ரெயின்ஸ் எல்லாமே = டைப் அப்படின்னா சாதாரணமாக ஸ்லாக் வேரியபிள்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணி அதை நம்ம சிம்ப்ளெக்ஸ் மெத்தடில் சால்வ் பண்ணிடலாம். சார் இல்லை சார், ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் ஈக்குவல் டு வந்துருச்சு சார் அப்படின்னா எஸ், அதை நம்ம வந்து ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் இன்ட்ரடியூஸ் பண்ணி பிகம் மெத்தடில் சால்வ் பண்ணலாம். சரிங்களா? இப்போது பிகம் மெத்தடை காட்டிலும் பெஸ்ட்டான 2 ஃபேஸ் மெத்தடை பார்க்க போகிறோம். ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் இன்வால்வ் ஆகிற கன்ஸ்ட்ரெயின்ட்டை சால்வ் பண்ணுறதுக்கு 2 மெத்தட்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஒன்று பிகம் மெத்தட், இன்னொன்று 2 ஃபேஸ் மெத்தட். ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் இன்வால்வ் ஆனாலே இந்த 2 மெத்தடுக்கு நம்ம போயிடலாம். சரிங்க, பிகம் மெத்தட் இருக்குது, 2 ஃபேஸ் மெத்தட் இருக்குன்றீங்க. எது சார் பெஸ்ட்டு? 2 ஃபேஸ் மெத்தட் தான் பெஸ்ட்டுன்றாங்க. என்ன ரீசன்னா, பிகம் மெத்தடில் அந்த ஆர்டிஃபிஷியல் வேரியபிளுக்கு காஸ்ட்டு -m அல்லது +m, மினிமைசேஷன் ப்ராப்ளம் வந்தால் +m கொடுப்போம், மேக்ஸிமைசேஷன் ப்ராப்ளமாக இருந்தால் -m கொடுப்போம் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் காஸ்ட் வேல்யூ. இப்போ என்னென்னா அந்தமாரி கொடுக்குற m வேல்யூ இருக்கு இல்லையா, -m +m, அது வெரி லார்ஜ் வேல்யூ எடுக்கும்போது, m வந்து வெரி லார்ஜ் வேல்யூ எடுக்கும்போது பிகம் மெத்தடில் நம்ம சால்வ் பண்ண அந்த சொல்யூஷன் வந்து அக்யூரசி கம்மியாக இருக்குது. அதாவது அக்யூரசினா பெஸ்ட்டு சொல்யூஷனாக அது இல்லை. சொல்யூஷன் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. வெரி லார்ஜ் எம்முக்கு சொல்யூஷன் வந்து அக்யூரசி கம்மியாக இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், 2 ஃபேஸ் மெத்தட்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அதில் போட்டோம்னா சொல்யூஷன் வந்து பெட்டராக இருக்குது, எதை காட்டிலும், பிகம் மெத்தடை காட்டிலும். அதனால் பிகம் மெத்தட் பெஸ்ட்டாக ஒரு எல்பிபியை சால்வ் பண்ணுறதுல மோஸ்ட் அக்யூரசி சொல்யூஷனில் வந்து ஒரு அக்யூரசி நல்ல சொல்யூஷனை கொடுக்குறது எது, பிகம் மெத்தடா 2 ஃபேஸ் மெத்தடானா 2 ஃபேஸ் மெத்தட் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் 2 ஃபேஸ் மெத்தடை நம்ம கற்றுக்கணுன்றேன். ஸோ 2 ஃபேஸ் மெத்தட் வந்து சிலபஸ் இருக்கா சார் யூஜிடிஆர்பியில்? ஆமாம் இருக்குது. பிஜிடிஆர்பிலையும் இருக்கா சார்? இருக்குது. சார் இப்போ ஓஆருக்கு இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோ போட்டிருக்கீங்களா? போட்டிருக்கோம். நானே ப்ளே பண்ணி பார்த்துட்டு அசந்து போயிருக்கேன். அவ்வளோ நல்லா செம்மையாக அடித்து வச்சுருக்கேன். சில வீடியோஸ்லாங்க நானே ப்ளே பண்ணி என்னோடய வீடியோஸை பார்த்துட்ருக்கேன். எவ்வளோ அழகாக நம்ம கொடுத்துருக்கோமே, நிச்சயமாக எனக்கே ரொம்ப பூரிப்பாக இருக்குது. அதில் நல்ல வரவேற்பு கிடச்சிருக்கு. வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா வியூஸ் நல்லாயிருக்கு, கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் எல்லாருக்கும். சரி, இப்போ 2 ஃபேஸ் மெத்தட் பார்க்கலாமா? சார் எல்பிபியை நான் 2 ஃபேஸ் மெத்தடில் தான் சால்வ் பண்ணணுமா, நான் பிகமில் போட்டுக்கிறேன் போங்க அப்படின்னு இந்த பிகம் மெத்தடில் போடுறதா இருந்தாலும் போடுங்க, வேணான்னு சொல்லலை. இதை பிகம் மெத்தடில் சால்வ் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுறீங்களா? இதை பிகம் மெத்தடில் போட முடியும். சார் பிகம் மெத்தடில் போட முடியுன்றீங்க, எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கவே இல்லை. சொல்லி கொடுத்துருக்கேன், வீடியோ இருக்குது. இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்களேன், உங்களுக்கு பிகம் மெத்தட் வீடியோ மட்டும் அனுப்புகிறேன். பிகம் மெத்தட் வீடியோ பாருங்கள், ப்ளே பண்ணி பார்த்துட்டு இதை பிகம் மெத்தடில் போடுங்க. சரிங்களா? இந்த ப்ராப்ளமை இப்போ 2 ஃபேஸ் மெத்தடில் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். சார் எனக்கு ஒரு டவுட் சார்,
பிகம் மெத்தடில் போடக்கூடிய எல்லா ப்ராப்ளமும் டூ ஃபேஸ் மெத்தட்லேயும் நம்ம போட முடியுமா சார்? ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் இன்வால்வ் ஆகிற எந்த ஒரு ப்ராப்ளத்துக்கும் பிகம் மெத்தட்லேயும் போடலாம், டூ ஃபேஸ் மெத்தட்லேயும் போடலாம். ரைட், ஓகே. இப்போ இங்கே பாருங்கள், சால்வ் த ஃபாலோயிங் எல்பிபி பை டூ ஃபேஸ் மெத்தட். இப்போ டூ ஃபேஸ் மெத்தட்னே பர்டிகுலராக சொல்லிட்டாங்க. இப்போ இதை பிகம் மெத்தடில் போட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். இந்த நம்பருக்கு கண்டிப்பாக அனுப்பணும். சரிங்க, இப்போது டூ ஃபேஸ் மெத்தடில் நம்ம சால்வ் பண்ணுறோம் அப்படின்னாலே கொடுத்துருக்கிற ப்ராப்ளம் நல்லா கவனிங்க. இதில் இந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் இந்த மேலே இருக்கிற மேக்ஸிமம் இசட்டோ மினிமம் இசட்டோ நம்ம அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். இங்கே கீழே இருக்கிற இதெல்லாம் இன்இக்வாலிட்டிஸ் இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையுமே நம்ம சப்ஜெக்ட் டு த கன்ஸ்ட்ரைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்க, அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் வந்து டூ ஃபேஸ் மெத்தடில் போடும்போது நம்ம என்ன பண்ணணும், இந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனை எடுத்துக்கூடாது. நாம் ஒரு அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனை செட் பண்ணணும். மேக்ஸிமம் இசட் ஸ்டார் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டு நாம் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனை இதுக்கு தயார் பண்ணணும். டூ ஃபேஸ் மெத்தடில் சால்வ் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா, இந்த ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் இன்வால்வ் ஆகிறது எந்த கன்ஸ்ட்ரைண்ட்டில், இதில் ஸ்லாக் தான். இதில் சர்ப்ளஸும் ஆர்டிஃபிஷியலும் இன்வால்வ் ஆகும். சரிங்க, ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் எத்தனை வருது இந்த கன்ஸ்ட்ரைண்ட் பாருங்கள். ஒரு கன்ஸ்ட்ரைண்ட் தான் வந்து ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் இன்வால்வ் ஆகுது. ரைட், லெஸ்னார் ஈக்குவல்ட்டுனா ஸ்லாக் வேரியபிள், கிடனார் ஈக்குவல்ட்டுனா சர்ப்ளஸும் ஆர்டிஃபிஷியலும் இன்வால்வ் ஆகும். சரிங்க, இப்போ இதில் ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் ஒன்று தான் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். அந்த ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் ஒன்று தான் இல்லையா, அதுக்கு மட்டும்தான் காஸ்ட்டு -1 கொடுத்து அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் எழுதிக்கணும். மற்ற எல்லா வேரியபிளுக்கும் 0 காஸ்ட் கொடுத்துடணும். இதுதான் செட் பண்ணுற விதம். சரிங்களா, அப்போது டூ ஃபேஸ் மெத்தடுனால அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் நாம் புதுசாக ஒன்று எழுத போகிறோம். அதில் இன்வால்வ் ஆகிற எல்லா வேரியபிளுக்கும் 0 காஸ்ட் கொடுக்கணும். பாருங்கள், என்னென்ன வேரியபிள் இதில் இருக்குது, x1 இருக்குது, அப்போ 0 x1, x2 இருக்குது, அப்போ 0 x2. இப்போது x1 x2 போட்டோம். அடுத்து இது ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரைண்ட்டுக்கு வந்து ஸ்லாக் வேரியபிள் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். இது ஈக்குவல்ட்டாக மாற்றுறதுக்காக ஸ்லாக் வேரியபிள் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். இப்போ ஸ்லாக் வேரியபிளுக்கும் நம்ம என்ன பண்ணணும், 0 காஸ்ட் தான் கொடுக்கணும். இங்கே ஒரு சர்ப்ளஸ் வேரியபிள் கொடுத்து ஆர்டிஃபிஷியல் கொடுப்போம். சர்ப்ளஸ் வேரியபிளுக்கும் 0 காஸ்ட் தான் கொடுக்கணும், எத்தனை வந்தாலும். அதுக்கப்புறம் இதில் ஒரு ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் கொடுப்போம், அதுதான் a1. அப்போ அதுக்கு என்ன பண்ணிடுறோம், -1 a1. ஸோ நான் +1 a1 கொடுக்குறேன். மினிமைசேஷன் ப்ராப்ளம் வந்தால், இப்போ இங்கே மேக்ஸிமம் இசட் ஸ்டார் இருக்கு இல்லையா, மினிமம் இசட் ஸ்டார் நீங்கள் எழுதுறீங்கன்னா +1 கொடுத்துக்கணும். நான் என்னன்றேன், மேக்ஸிமைசேஷனாகவே நீங்கள் என்ன பண்ணிக்கங்க, மாற்றிட்டு போடுங்க. ஓகே, சரிங்க. இப்போ மேக்ஸிமம் இசட் ஸ்டார்னு ஒன்று நீங்கள் செட் பண்ணுறீங்க. அவங்க 1 மார்க் கேட்பாங்க. இப்போது மினிமைசேஷன் ப்ராப்ளமாக இருந்தால் டூ ஃபேஸ் மெத்தடில் சால்வ் பண்ணும்போது அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் அந்த ஆர்டிஃபிஷியல் வேரியபிளுக்கு என்ன காஸ்ட் கொடுப்பீங்க. மினிமைசேஷன் ப்ராப்ளம் நீங்கள் மினிமம் இசட் ஸ்டார் எழுதுறீங்கன்னு வைங்க, இப்போ +1 a1. இப்போ மேக்ஸிமம் இசட் ஸ்டார் எழுதுறதுனால -1 a1. பிகம் மெத்தடில் போடுறீங்க, மினிமைசேஷன் ப்ராப்ளம் வந்தால் +m கொடுக்கணும் ஆர்டிஃபிஷியல் வேரியபிளுக்கு காஸ்ட்டு, நீங்கள் +m. அதுவே வந்து மேக்ஸிமைசேஷன் ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நீங்கள் மேக்ஸிமைசேஷன் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் செட் பண்ணுறீங்கன்னா, சார் இப்போ மினிமைசேஷன் நான் மேக்ஸிமைசேஷனுக்கு மாற்றிக்கிட்டுமா அப்படின்னா மாற்றிக்கிங்க, மாற்றிட்டே போடுங்கன்றேன். இல்லை நான் மினிமைசேஷனாகவே போட போகிறேன் அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல +m a1. ரைட், மேக்ஸிமைசேஷன் ப்ராப்ளமுக்கு -m a1. அது எத்தனை வேரியபிள் கொடுக்குறோமோ அது a1 a2 a3 எத்தனை கன்ஸ்ட்ரைண்ட் வந்து கிடநாள் கன்ஸ்ட்ரைண்ட் வந்தாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் எத்தனை கொடுக்குறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மினிமைசேஷன் ப்ராப்ளம் வந்தால் +m கொடுக்கணும், மேக்ஸிமைசேஷன் ப்ராப்ளம் வந்தால் -m கொடுக்கணும். எங்கள் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் காஸ்ட், ஆர்டிஃபிஷியல் வேரியபிளுக்கு காஸ்ட். சரிங்களா, இப்போ இந்த டூ ஃபேஸ் மெத்தடில் மினிமைசேஷன் ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் மினிமைசேஷன் இஸ் ஸ்டார் நீங்கள் ஒன்று போடுறீங்க அப்படின்னா இங்கே +1 a1 போட்டுக்கணும். மேக்ஸிமைசேஷனாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கணும், -1 a1. ஆர்டிஃபிஷியல் வேரியபிளுக்கு மட்டும்தான் நம்ம காஸ்ட் கொடுக்கணும், மற்ற எல்லாத்துக்கும் 0 கொடுத்து இதுமாதிரி செட் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ சப்ஜெக்ட் டு த கன்ஸ்ட்ரைன்ட்ஸ், இது ரொம்ப முக்கியம் இல்லையா. சப்ஜெக்ட் டு த, அப்போது டூ ஃபேஸ் மெத்தடில் கொடுத்துருக்கிற அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனை நாம் டைரெக்டாக எடுத்துக்கிட்டு ஐடேஷனை ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. நாம் ஒரு மேக்ஸிமம் இசட் ஸ்டார் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் புதுசாக ஒன்று எழுதணும், அதை வச்சுக்கிட்டு தான் ஐடேஷன் ஸ்டார்ட் பண்ணணும். அதுதான் டூ ஃபேஸ் மெத்தடோட வித்தியாசம். பிகம்முக்கும் டூ ஃபேஸுக்கும் உள்ள பெரிய வித்தியாசம் அது. சரி, இப்போ அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் நம்ம முதல்ல எழுதிட்டோம். சப்ஜெக்ட் டு த கன்ஸ்டன்ட்ஸ் வந்து நம்ம எழுத போகிறோம். இங்கே பாருங்கள், 2x1 + x2. இப்போ இங்கே ஸ்லாக் வேரியபிள் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன், 1s1. இதில் s2 இல்லை, அதனால் நம்ம 0s2. நான் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனுக்கு தான் 0 காஸ்ட் கொடுக்க சொல்லியிருக்கேன். தேவைப்படுது தேவையில்லைன்றது தகுந்த மாதிரி இங்கே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். சரிங்களா, ஆஸ் யூஷுவல் இங்கே என்ன பண்ணுவோமோ அது மாதிரி. இப்போ இதில் ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் a1 இல்லை, அதனால் 0 a1. பாருங்கள், எல்லாத்துக்கும் இல்லாததையும் அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. ஈக்குவல் டு RHS, ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ 1.
அவ்வளோதான். இப்போ இதுக்கு பாருங்கள், x1 + 4x2, இதில் s1 வராது, அப்போ 0s1. ஆஸ் யூஷுவல் நம்ம இல்லாததை டேலி பண்ணுவோம்ல, 0 கொடுத்து அது பண்ணுறோங்க. அடுத்தது இங்கே s2 வரும், ஏன்னா கிடனாரிக்குள்ள கன்ஸ்ட்ரெயின்ட் வந்தாலே -s2, சர்ப்ளஸ் வேரியபிள் -s2. சர்ப்ளஸ் வேரியபிளுக்கெலாம் மைனஸ் சிம்பிள் கொடுத்துக்கணும். s2 தான் இங்கே சர்ப்ளஸ் வேரியபிள், அதுக்கு -s2. ஓகே, அடுத்தது வந்து இங்கே ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் கரஸ்பாண்டிங்காக இதுக்கு ஒன்று ஆட் ஆகும், +1a1 ரைட் ஈக்குவல் டு 6. இப்போ இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு சர்ப்ளஸ் வேரியபிள் இந்த பக்கம் கொடுக்க வேண்டியது, அதான் -s2. எப்போல்லாம் சர்ப்ளஸ் வேரியபிள் கொடுக்குறோமோ அப்போ ஆர்டிஃபிஷியல் வேரியபிளும் கரஸ்பாண்டிங்காக கொடுத்துடணும். என்ன ஒன்று, இதை ப்ளஸில் கொடுக்கணும், இதை மைனஸில் கொடுக்கணும், அவ்வளோதான். ஓகே, சரிங்க. இப்போது இந்த x1 x2 இதெல்லாம் >0, ரைட். இப்போ அடுத்தது s1 s2 இதெல்லாம் வந்து >0. இந்த a1 a2 இருக்கு இல்லையா, a1 a2 இதுவும் >0. எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஹைட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஹைட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் எல்லாத்தையும் ஈக்குவல்ட்டுக்கு மாற்றிட்டோம். RHS எல்லாம் பாசிட்டிவாக இருக்கான்னு பார்த்துக்கணும். ஸ்டார்ட் பண்ண போகலாம். என்ன ஒன்று, 2 ஃபேஸ் மெத்தடா பிகம் மெத்தடான்னு பாருங்கள். 2 ஃபேஸ் மெத்தடுன்னா நாம் வந்து அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் வேறு ஒன்று கொடுக்கணும், ரைட். ஒரு அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் வந்து நம்ம புதுசாக ஒன்று செட் பண்ணணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். இப்போ கொடுத்துருக்க ப்ராப்ளம் மேக்ஸிமைசேஷன் ப்ராப்ளம்ன்றதுனால நான் என்ன செய்கிறேன், இந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் மேக்ஸிமைசேஷன் ஸ்டார் எழுதும்போது -1a1 கொடுத்துட்டேன். சார் சப்போஸ் இன்னொரு ஈக்குவேஷன் வருது, அது கிரடானாரி, சப்போஸ் இதுக்கு விட கிரடானாரி கொடுத்துட்டாங்கன்னா அப்போ இன்னொரு ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் இங்கே வந்திருக்கும், அதுக்கும் மைனஸ் தான் கொடுக்கணும். -1a2 இங்கே ஒன்று தான், ஒரே ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் தான் கிரடானாரி ஈக்குவல்ட்டுவாக இருக்குது. ஓகே, சரிங்க. இப்போ நம்ம ஆஸ் யூஷுவல் சிம்ப்ளெக்ஸ் மெத்தடில் போடுற அந்த ஐட்ரேஷன்ஸை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், இனிஷியல் சிம்ப்ளெக்ஸ் டேபிள், இனிஷியல் டேபிள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன எழுதுவோம், CBs, YBs, x1 x2 s1 s2 a1 என்னென்ன வேரியபிள்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் கொடுத்துருங்க. இப்போ YBs என்னென்னா, நம்ம ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரைன்ட்டுக்கு என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணோம், ஸ்லாக்கு, வேறு எதுவும் அதில் இல்லை. அப்போ இன்ட்ரடியூஸ் பண்ண வேரியபிள் ஸ்லாக் வேரியபிள் s1 அதை எடுத்துக்கணும். இப்போ செகண்டுக்கு வந்து சர்ப்ளஸும் ஆர்டிஃபிஷியல் இருக்குது. இப்போ சர்ப்ளஸ் ஆர்டிஃபிஷியல் எதை நான் இங்கே பேசிஸ்க்கு எடுத்துக்கணும்னா ஆர்டிஃபிஷியல் தான் எடுத்துக்கணும், சர்ப்ளஸ் எடுக்கக்கூடாது, சரிங்களா. அப்போ ஆர்டிஃபிஷியல் a1 இதோட காஸ்ட் கொடுக்கணும். இங்கே அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் என்ன காஸ்ட் இருக்குது, s1க்கு 0, ரைட். a1க்கு -1, ரைட். இங்கே இருக்கிறதான் கொடுக்கணும். இப்போ புதுசாக செட் பண்ணிங்களா அதில் இருக்கிற காஸ்ட். இப்போ பேசிக் வேரியபிள்ஸ் என்னென்ன ஆகிடுச்சிங்க, s1 a2 s1 a1 இதெல்லாம் வந்து இது வந்து பேசிக் வேரியபிள்ஸ். இப்போது நான் பேசிக் வேரியபிள்ஸ் ஃபஸ்ட் ஐட்ரேஷனில் எது இந்த x1 x2 s2 இதெல்லாம் வந்து நான் பேசிக் வேரியபிள்ஸ் இங்கே, ரைட். சரிங்க. இப்போது இனிஷியல் டேபிள் தான் நம்ம போடுறோம், இதோட காஸ்ட்டை தான் CJஸ்ன்னு சொல்லுவோம், CJs. இப்போது x1ஓட காஸ்ட்டு இங்கே அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் பார்த்து அப்படியே எழுதிங்க, 0 0 0 0 -1. இங்கே RHS 1 எழுதுவோம், மினிமம் ரேஷியோ எழுதுவோம். நிறைய ப்ராப்ளம் போட்டாங்க இந்த மாதிரி, நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளியராக அடின்னு அடிச்சுட்டு போயிட்டே இருப்பீங்க. இப்போ இங்கே பாருங்கள், இதுக்கு டேபிள் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் பொறுமையாக எழுத வேண்டிய நிலைமை, ஏன்னா இதை கேட்குறாங்க படிக்கிறதுக்கு, இதை அப்படியே அனுப்பி வைக்க சொல்கிறாங்க ஜெராக்ஸ் பண்ணி. அதனால் கொஞ்சம் நீட்டாக எழுதணும்னு பண்ணிகிட்டு இருக்கேன். இல்லைனா பட்டு இந்த டேபிளே போட வேணாம், அப்படியே போடலாம் இல்லையா. இது வந்து ZJ - CJ. ஸோ இனிஷியல் ஐட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போது இந்த காஸ்ட்லாம் எங்கேருந்து போட்டிங்க சார், நீங்கள் பிகம் மெத்தடில் எங்கேருந்து தான் போடுவீங்க, கொடுத்ததுலேருந்து போடுவீங்க இல்லையா. கொடுத்தது அட்ஜஸ்ட் பண்ணது என்னென்னவோ அதை பார்த்து போடுவீங்க. ஆனால் இப்போ அதில் புதுசாக செட் பண்ண மேக்ஸிமம் ஸ்டார்னு அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்கு இல்லையா, அதோட காஸ்ட்டு தான் போடணும் நம்ம. ஓகே, இப்போ என்ன செய்கிறோம், ஃபேஸ் 1 இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கு. 2 ஃபேஸ் மெத்தடில் ஃபேஸ் 1 ஸ்டார்டட். ஓகே, ஃபேஸ் 1ன்னா இந்த நம்ம அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் தான் புதுசாக உருவாக்கியிருக்கோம், அதிலேருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம், ரைட். சரி, இப்போ என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரெயின்ட்டோட கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து இந்த ஃபஸ்ட்டு ரோவில் எழுதணும். 2 1 1 0 0
1 RHS வேல்யூ உட்பட 211001. இப்போ அடுத்து இங்கே 140 -1 1 4 0 -1 1 6. ஓகே, எழுதியாச்சு. இப்போ என்ன செய்கிறோம், இந்த சிபிஎஸ் இருக்கு இல்லையா, அதை எடுத்துகிட்டு வந்து ஒவ்வொரு காலமோடு மல்டிப்ளை பண்ணி வர வேல்யூ அப்படி ஆட் பண்ணி இங்கே போடணும். அதான் இசட்ஜே. 0 × 2 0 -1 × 1 -1. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் -1 -1 -0, அதான் இசட்ஜே மைனஸ் சிஜே. இதிலேருந்து இதை மைனஸ் பண்ணுறோம். -1 -0 -1. அடுத்தது 0 -4, அப்போ ஆட் பண்ணால் -4. இந்த -4 -0 வந்து -4. இதெல்லாம் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் இல்லை, போய் பாருங்களேன், நிதானமாக சொல்லி கொடுத்துருப்பேன். அடுத்து இதை எடுத்து இது கூட மல்டிப்ளை பண்ணும்போது 0 0, டோட்டலாக 0 வருது ஆட் பண்ணால். அப்போ இது மல்டிப்ளை பண்ணுற வேல்யூ, இதை மல்டிப்ளை பண்ணுற வேல்யூ, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி போடுற வேல்யூ 0 -0 0. ஏன் சார் இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணுறீங்க? இங்கே பாருங்கள், இசட்ஜே மைனஸ் சிஜே தானே கேட்குறாங்க. இதெல்லாம் இசட்ஜேலேருந்து இந்த சிஜேவை மைனஸ் பண்ணணும். இந்த சிஜேலாம் ஏது சார், எங்கேருந்து போட்டிங்க? அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்லேருந்து போட்டேன். அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் இது கொடுக்கலையா சார், இதுதானே கொடுத்துருக்காங்க. இல்லை, 2 ஃபேஸ் மெத்தடான்னு பாருங்கள். நாம் புதுசாக செட் பண்ணோம்ல, அந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் இருக்கிற காஸ்ட்டு தான் இங்கே போடணும். ஓகே, இப்போ ஃபேஸ் 1 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ரைட், ஃபேஸ் 1 ஃபேஸ் 2ன்னு 2 ஃபேஸ் இருக்கு இல்லையா, 2 ஃபேஸில் ஃபேஸ் 1 ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நல்லா புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ அடுத்தது பாருங்கள். இதை எடுத்து இதோட மல்டிப்ளை பண்ணும்போது 0, இங்கே -× -+1 1 இருக்குது, இங்கே 0 இருக்குது. இது ரெண்டையும் ஆட் பண்ணி போட்டால் 1. அப்போது 1 -0 1. அடுத்து இதை எடுத்து இதோட மல்டிப்ளை பண்ணும்போது 0 -× -+, -1 × 1 1. இப்போ -1 × 1 வந்து -1. அப்போ -1 வந்து இங்கே வருது, இங்கே 0 வருது. இது ரெண்டையும் ஆட் பண்ணி போட்டால் இங்கே -1 -1 -1 +1 ஆகிட்டு 0 ஆகிடும். -1லேருந்து -1 மைனஸ் பண்ணிங்கன்னா 0. ஓகே, இதில் வந்து மோஸ்ட் நெகட்டிவ் எது பாருங்கள், இசட்ஜே மைனஸ் சிஜே இருக்கு இல்லையா, மோஸ்ட் நெகட்டிவ். இதான். அப்போது இதுக்கு நேராக இருக்கிற இந்த வேரியபிள் தான் என்டரிங் வேரியபிள். ரைட், இது பிவோட்டல் காலம். இதை எடுத்து வந்து ஆர்ஹெச்எஸ்ஸை டிவைட் பண்ணணும். அது ஆர்ஹெச்எஸ்ஸை இதால் டிவைட் பண்ணணும், பிவோட்டல் காலமால் டிவைட் பண்ணணும். இப்போ 1/1 1. ரைட், 6/4 6/4 வந்து 6/4. இது 2 டேபிள் கூட கட் பண்ணிக்கலாம். 2 × 2 3 × 2 3/2. 3/2ன்னா 1.5. 1.5 சின்னதா, 1 சின்னதா, இதுதான் சின்னது. இப்போ மினிமம் 1 தான். இப்போ இந்த ரோ தான் பிவோட்டல் ரோ. இதுக்கு நேராக இருக்கிற இந்த வேரியபிள் இருக்கு பாருங்கள், இதுதான் லீவிங் வேரியபிள். இது லீவ் ஆக போகுது. ஓகே, இப்போ இந்த பிவோட்டல் காலம் இது, பிவோட்டல் ரோ இது, இது ரெண்டும் மீட் ஆகிற இடம் இது பிவோட்டல் எலமெண்ட். பிவோட்டல் எலமெண்ட் 1னே வந்துருச்சு, பிரச்சனை இல்லை. அடுத்த டேபிள் நம்ம போக போகிறோம். இப்போ அடுத்த டேபிள் போகும்போது இதை இந்த ரோ அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த எலமெண்ட்டை 0 ஆகணும். இப்போ பிவோட்டல் எலமெண்ட் ஒரு 4 வந்ததுன்னு வைங்க, 4ஆலே இதை டிவைட் பண்ணிவிட்டு தான் அடுத்த டேபிளுக்கே போகணும். டிவைட் பண்ணி வேறு வேல்யூ தான் அடுத்த டேபிளில் போடணும். இங்கே 1னே வந்துருச்சுன்றதுனால எதாலையும் டிவைட் பண்ண வேணாம், அப்படியே அடுத்த டேபிளுக்கு இந்த ரோவை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எலமெண்ட்டை 0 ஆகிறது தான் நம்ம வேலை அடுத்த டேபிளில். ஓகே, சரிங்க. இப்போ இதெல்லாம் ஏன் சார் பண்ணிகிட்டு இருக்கீங்க? ஏன்னா இங்கே பாருங்கள், இசட்ஜே மைனஸ் சிஜே இன்னும் வந்து நமக்கு > 0 வரலை. இது இசட்ஜே மைனஸ் சிஜே > 0 வர வரைக்கும் ஐட்ரேஷன் நம்ம போட்டு போயிட்டே தான் இருக்கணும். தானாக அடுத்தடுத்த டேபிள் நம்மளை கூப்பிட்டு போகும் அது. சரிங்களா? ஓகே, சரிங்க. இப்போ என்ன சார் சொல்ல வரீங்க? அடுத்த டேபிள் போக போகிறேன். அடுத்த டேபிள் என்ன பண்ணணும்? இந்த லீவிங் வேரியபிள், என்டரிங் வேரியபிள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும்.
இந்த மினிமம் ரேஷியோ கண்டுபிடிக்கும் போது மினிமம் வேல்யூ என்ன வருது இந்த டேபிள்லன்னு கேட்கலாம்ல கேட்கலாம். அவங்க எப்படி வேணாலும் வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க, எப்படி வேணாலும் வந்து கொஸ்டின் கேட்பாங்க. சரி, இப்போ எதுக்கு சார் அந்த டேபிள்லேருந்து இந்த டேபிளுக்கு வந்தீங்க? ஏன் வந்தேன்னா இங்கே ZJ மைனஸ் CJ இன்னும் வந்து ≥0 வரலை. வந்துருச்சுன்னா நம்ம டேபிள் நிறுத்திக்கலாம். இங்கே நிற்கல, அடுத்ததுக்கு போகுது. எப்படி போகுது? என்டரிங் வேரியபிள் இதுவாகவும் லீவிங் வேரியபிள் இதுவாகவும் இதை எடுத்துகிட்டு இது இங்கே வந்து உட்காரும். அப்போ இது வந்து இங்கே உட்காரும்போது அதோட காஸ்ட்டு தான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, சரிங்க. இப்போ இங்கே வாங்க, காஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி மேலே இருக்கிற அந்த காஸ்ட்டாக போய் பார்த்து எழுதிக்கலாம். CJ 0 0 0 0 -1, ரைட்? சரிங்க. இப்போ இங்கே என்ன வந்து உள்ளே வருது? X2 உள்ளே வருது. A1 வந்து இங்கே தான் இருக்குது, இது சர்வைரிங் வேரியபிள். A1ஓட காஸ்ட்டு -1 தான், X2ஓட காஸ்ட்டு 0 தான். இப்போ இந்த ரோ அப்படியே பார்த்து எழுதிக்கலாம், இது எதுவும் பண்ண வேண்டாம். 2 1 1 0 0 1. இது ஏன் நம்ம வந்து அப்படியே எழுதுகிறோம்னா, இப்போ இங்கே சப்போஸ் ஒரு 3 வந்ததுன்னு வைங்க, இந்த பிவோட்டல் எலிமெண்ட் 1 வர வைக்கணும். இந்த 3ஆலே மொத்த ரோவும் டிவைட் பண்ணிட்டு அப்புறம் தான் கொண்டு வந்து இங்கே எழுதணும். இப்போ எனக்கு பிரச்சனையே இல்லை, 1னே வந்துருச்சு பிவோட்டல் எலிமெண்ட். அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், அப்படியே எடுத்துகிட்டு வந்து எழுதிட்டேன். சரி, இப்போ அடுத்த வேலை என்னென்னா, இந்த 4 0 ஆக்கணுன்றதுக்காக என்னென்ன பண்ணலாம், இதை யூஸ் பண்ணிக்கணும் இந்த ரோவை. சரி, இதை 0 ஆக்கணுன்றதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரோவை அப்படியே எழுதிக்கிறோம். பாருங்கள், இந்த ரோ அப்படியே எழுதிக்கிறேன். 1 4 0 -1 1 6 எழுதியாச்சு. இப்போ இதுக்கு கீழே தான் இந்த ரோவை போடணும். இந்த ரோவை தேவையான எலமெண்ட்டால் மல்டிப்ளை பண்ணிவிட்டு போடணும். இப்போ இங்கே வந்து நமக்கு 4 வந்தால் மைனஸ் பண்ணும்போது 0 ஆகிடும் இல்லையா? அப்போ இது 4 வரணுங்கிறது எல்லாத்தையும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 4ஆல் மல்டிப்ளை பண்ணி தான் இது கீழே போடணும், ரைட்? ஃபஸ்ட்டு எந்த ரோவில் நீங்கள் 0 வர வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ரோவை முதல்ல எழுதிக்கங்க. இப்போ அடுத்தது இங்கே போட்டிருப்பீங்கள ஒரு ரோ, அதை எழுதணும். தேவையான எலமெண்ட்டால் மல்டிப்ளை பண்ணிவிட்டு எழுதணும். தேவையான எலமெண்ட் என்னென்னு எனக்கு எப்படி சார் தெரியும்? இங்கே 4 வந்திருக்கா, இப்போ இந்த இடம் தானே 0 ஆகணும். அப்போ இங்கே கீழே போடும்போது இங்கே 4 வந்தால் மைனஸ் பண்ணும்போது 0 ஆகிடும். அப்போ இங்கே இந்த எலமெண்ட் நமக்கு 4 ஆகணும்னா இது எல்லாத்தையும் தான் 4ஆல் மல்டிப்ளை பண்ணிடணும். அப்போ 4 2 சார் 8 4 4 0 0 4 4ஆல் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டேன், ரைட்? இப்போ சைன் சேஞ்ச் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணுறோம். சப்ராக்ட்னா என்ன? இங்கே சைன் சேஞ்ச் பண்ணுறது தான். இப்போ 1 - 8 வந்து -7, 4 - 4 0 0 - 4 -4 -1 0 -1 1 0 1 6 - 4 2. இப்போ இதை எடுத்துகிட்டு வந்து அப்படியே இங்கே போட்டுருங்க. -7 0 -4 -1 1 2 போட்டாச்சுங்களா? இப்போ பாருங்கள், இந்த இடம் 0 வந்துடுச்சு, ரைட்? இப்போ நம்ம இந்த காஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்து ஒரு காலமோடு மல்டிப்ளை பண்ணுறோம். 0 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 7. இப்போ 0 + 7 7 7 - 0 7. அடுத்து இது 0 இது 0 0 அங்கே வந்துடும். 0 - 0 0. இதை எடுத்து இதோட மல்டிப்ளை பண்ணும்போது 0 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4. இப்போ 4 + 0 4 4 - 0 4, ரைட்? அடுத்து இதை எடுத்து மல்டிப்ளை பண்ணும்போது 0 + 1 0 + 1 வந்து 1 1 - 0 1. அடுத்து இதை எடுத்து மல்டிப்ளை பண்ணும்போது 0 -1. இங்கே வந்து 0 ஆகிடுச்சு, இது -1 ஆகிடுச்சு. அப்போ 0 -1 ஆட் பண்ணால் -1 -1லேருந்து -1 மைனஸ் பண்ணோம்னா 0 -1லேருந்து -1 கழிச்சோம்னா 0. பாருங்கள், ZJ - CJ எல்லாமே ≥ 0 வந்துடுச்சு, எல்லாமே பாசிட்டிவ் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இப்போ ஐடேஷன் ஸ்டாப் பண்ணிக்கிறோம். இப்போ இங்கே சொல்கிறேன், ஹியர் ZJ - CJs are ≥ 0. All the ZJ - CJ ≥ 0. Hence iteration stop. ஓகே, சரிங்க. இப்போ என்ன சொல்ல வரீங்க சார்? இப்போ இங்கே வந்து சொல்யூஷன் இந்த டேபிள்லேருந்து நம்ம எடுக்கணும். ஏன்னா ஐடேஷன் ஸ்டாப் ஆகிடுச்சு, இங்கே தான் இருக்குது ஆப்டிமம் சொல்யூஷன். நீங்கள் என்ன சொல்லணுன்னாலும் இதில் தான் சொல்லிக்கணும். சொல்லலாமா? ஓகே. இப்போது அந்த மேக்ஸிமம் Z ஸ்டார் என்னன்னு பார்க்க போகிறேன். ஏன்னா இதிலேருந்து வேல்யூஸ் நான் எடுத்துக்கலாம். X2க்கு 1னும் A1க்கு 2னும் நான் எடுத்துக்கலாம்.
எடுத்துகிட்டு வந்து இங்கே போடணும் மேக்ஸிமம் Z ஸ்டாரில். இந்த சொல்யூஷன் இங்கே இருக்குன்னு சொல்லிட்டேனே. அப்போ மேக்ஸிமம் Z ஸ்டார் ஈக்குவல் டு இதை கால்குலேட் பண்ணுற வேலை மொதல் வேலை. இது ZJ மைனஸ் CJ ≥ 0 வந்துட்டோடனே மேக்ஸிமம் Z ஸ்டார் கால்குலேட் பண்ண நம்ம போயிடணும். பேசிக் வேல்யூ என்னன்னு பார்த்து, பேசிக் வேரியபிள் என்னன்னு பார்த்து, அதோட வேல்யூ என்னன்னு பார்த்து நம்ம அங்கே யூஸ் பண்ணிக்கணும். x2க்கு 1 போடணும். போட்டும் பிரயோஜனம் இல்லை, ஏன்னா இங்கே 0 இருக்குது, 0 ஆகிடும். இங்கேயும் 0 ஆகிடும், இதுவும் 0 ஆகிடும். நீ என்னென்னா போடு 0 ஆகிடும். இப்போ A1க்கு மட்டும் 2 போடுறோம். அப்போ மற்ற இடம்லாம் 0 ஆகிட்டு -1 A1க்கு 2. இதை சிம்பிளிஃபை பண்ணால் -1 × 2 -2. இது வந்து <0 வந்துடுச்சு. இப்போ மேக்ஸிமம் Z ஸ்டார் வந்து <0 வந்துடுச்சுன்னா இதுக்கு வந்து சொல்யூஷன் நாம் இல்லை அப்படின்னு சொல்லிட வேண்டியது தான். ஏன் சார்? ஏன்னா பாருங்கள், மேக்ஸிமம் Z ஸ்டார் 2 விஷயம் இருக்குது இதில். மேக்ஸிமம் Z ஸ்டார் வந்து <0 வந்து அண்டு கூடவே அண்டு அந்த ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் இருக்கு இல்லையா, ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் is in the basis. பேசிஸில் ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் இருக்குது இல்லையா. ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் in the basis at a positive level. என்ன சார் புரியல எனக்கு? பாருங்கள், மேக்ஸிமம் Z ஸ்டார் வந்து <0 வந்துடுச்சு. அதோட மட்டும் இல்லை, ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் வந்து டேபிளில் இங்கே வந்துடுச்சு. வந்தால் என்ன சார்? வந்துடுச்சு, வேறு பாசிட்டிவாக வந்துடுச்சு, வேறு அதுமாரி வரக்கூடாது. வந்ததுன்னா நம்ம என்ன சொல்லிடலாம், therefore the LPP has no feasible solution. ஓகே, இவ்வளோதாங்க சார். அப்போது சப்போஸ் மேக்ஸிமம் Z ஸ்டார் கால்குலேட் பண்ணுறேன், எனக்கு 0 வந்துடுச்சு. திரும்ப சொல்கிறேன், மேக்ஸிமம் Z ஸ்டார் 0 வந்துடுச்சு. ஆர்டிஃபிஷியல் வேரியபிளும் டேபிளில் இருக்குது, ஆனால் 0 லெவலில் இருக்குது. ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் பாசிட்டிவ் லெவல் வந்துருச்சுனாலே நோ சொல்யூஷன் சொல்லிடலாங்க. நோ சொல்யூஷன், நோ ஃபீஸிபிள் சொல்யூஷன். ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் பாருங்கள், ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் இங்கே பேசிஸில் வரலாம். நான் வர வேண்டாம்னு சொல்லலை, வரலாம். ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் இந்த லாஸ்ட் ஐட்டேஷன் இருக்கு இல்லையா, இதானே, இதில் ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் பேசிக்கில் வரலாம், 0 லெவல் வரலாம். ஆனால் பாசிட்டிவ் லெவல் வந்ததுன்னா நோ சொல்யூஷனுங்க. இது பாசிட்டிவ் லெவல் வந்துட்டாலே மேக்ஸிமம் Z ஸ்டார் வந்து நெகட்டிவாக தான் இருக்கும். பாருங்கள், மேக்ஸிமம் Z ஸ்டார் நம்ம கால்குலேட் பண்ணவே வேணாம். ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் டேபிள் இருக்கா? இருக்குது. பாசிட்டிவ் லெவலில் இருக்கா? இருக்குது. பாசிட்டிவ் லெவலில் இருந்தால் இதுக்கு சொல்யூஷன், இந்த சிஸ்டம் ஹஸ் நோ சொல்யூஷன், ஹஸ் நோ ஃபீஸிபிள் சொல்யூஷன். நோ சொல்யூஷன் சொல்லிடலாம். கண்டிப்பாக இது கேட்பாங்க, உஷாராக இதை நோட் பண்ணிக்கங்க. சரிங்க சார், இப்போ ஃபேஸ் 1 போட்டிங்க, ஃபேஸ் 2 போங்க. இங்கே ஃபேஸ் 1 என்ன சொல்லிடுச்சுன்னா இதுக்கு சொல்யூஷன் இல்லைன்னு சொல்லிடுச்சு. அதனால் ஃபேஸ் 2க்கு போக வேண்டாம். ஃபேஸ் 2க்கு எப்போ சார் போகணும்? இங்கே வாங்க சார். நான் A1 வந்து வந்திருக்கு, ஆனால் அட் 0 லெவலாக வந்துடுச்சு. 0 லெவல் வரலாம் இல்லையா, அப்போனா நீங்கள் ஃபேஸ் 2க்கு போகணும். ஓகே, இந்த மேக்ஸிமம் Z ஸ்டார் வந்து 0 வந்துடும். ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் அட் 0 லெவலில் இருக்கும். அப்போ ஃபேஸ் 2க்கு போகணும். ஃபேஸ் 2க்கு போகும்போது இந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் காஸ்ட்டை எடுத்துக்கணும். இந்த டேபிள்லேருந்து இந்த வேல்யூஸ் எல்லாம் அப்படியே எடுத்துக்கிட்டு காஸ்ட்டு மட்டும் மாற்றிக்கணும். ஆக்சுவல் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனோட காஸ்ட்டை இங்கே நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ரைட், இவ்வளோதாங்க. சரிங்க, அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனோட காஸ்ட்டை வந்து நீங்கள் ஆக்சுவலாக இங்கே என்ன இருக்கோ அதை தான் யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்கிறீங்க. அப்போ நான் என்ன பண்ணுறதுன்னா, இங்கே வந்து இங்கே உள்ளே இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் இதை தான் யூஸ் பண்ணிக்கணும். இங்கே கிளாஸ் டேபிளில் இருக்கிற ஐடேஷன் ஃபேஸ் 2க்கு போகும்போது ஃபேஸ் 2க்கு அப்படியே இந்த டேபிள் எடுத்துக்கணுங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. உள்ளே இருக்கிற இந்த வேல்யூஸ்லாம் அப்படியே எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்ட நீங்கள் காஸ்ட்டு மட்டும் வேறு மாற்றிக்கணும். என்ன காஸ்ட்டு? நீங்கள் உருவாக்கின இதில் இருக்கிற காஸ்ட் எடுக்காமல் இங்கே இருக்கிறத எடுத்துக்கணும். அந்த ப்ராப்ளம் அடுத்த வீடியோ நான் போடுறேன், உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே, இப்போ ஃபேஸ் 1லேயே வேலை முடிஞ்சிடுச்சுங்க. ஃபேஸ் 1 என்ன சொல்லுது? மேக்ஸிமம் Z ஸ்டார் வந்து எனக்கு நெகட்டிவாக வந்துடுச்சு. ஏன்னா ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் வந்து பேசிக்கில் இன்வால்வ் ஆகுது அட் பாசிட்டிவ் லெவலில். பாசிட்டிவ் லெவலில் இந்த
அதாவது இங்கே பார்க்கக்கூடாதுங்க, நம்ம ஃபைனல் டேபிளில் தான் பார்க்கணும். இந்த டேபிள் தான் ஃபைனல் டேபிள்னு எதை வச்சு டிசைட் பண்ணீங்க? ஏன்னா இந்த பாருங்கள், ஆல் ZJ - CJ ≥ 0 வந்துடுச்சு. அப்போ நான் இந்த டேபிளில் இருந்து தான் எதை பேசணுன்னாலும் பேசிக்கணும். என்ன பேசுகிறீங்க சார், ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் வந்துடுச்சு, 0 லெவலாக இருந்தால் நான் ஃபேஸ் 2க்கு போயிடுவேன். இல்லை ஆர்டிஃபிஷியல் வேரியபிளே வரல சார், ஆர்டிஃபிஷியல் வேரியபிளே வரல, எனக்கு வந்து சொல்யூஷன் இங்கேருந்தே சொல்லிட முடியுமா அப்படின்னா, எஸ். இப்போ இங்கே வேறு வேரியபிள்ஸ் இருக்குது, நான் மேக்ஸிமம் ரெசிஸ்டார் கால்குலேட் பண்ண போகிறேன். இப்போது மேக்ஸிமம் ரெசிஸ்டார் வந்து இங்கே கால்குலேட் பண்ணும்போது எனக்கு நெகட்டிவ் இல்லாமல் 0 வரும். 0 வந்தாலும் நம்ம அடுத்த லெவல் போகணும். இப்போ என்ன பிரச்சனைன்னா, ஒரு 3 கேஸுங்க மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கேஸ் என்ன, 2 ஃபேஸ் மெத்தடில் உங்களுக்கு எந்த இடம் புரியலனாலும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண தயாராக இருக்கேன். இந்த நம்பருக்கு வந்து கூப்பிடுங்க, 7358591547. சார் நீங்கள் நடத்துனதுக்கப்புறமும் எனக்கு டவுட்டுன்னு வந்து நான் கேட்கணுன்னு அவசியமே இல்லை சார், அவ்வளோ தெளிவாக எல்லாத்தையும் எங்களுக்கு சொல்லிடுறீங்க. பிக் கேமுக்கு இந்தமாரி ஸ்டேஜஸ், எல்லா ஸ்டேஜஸ் வர மாதிரியான ப்ராப்ளத்துக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், வீடியோ போட்டேன். இப்போ 2 ஃபேஸில் ஃபஸ்ட் கேஸ், ஃபஸ்ட்டு என்ன சொல்லுதுன்னா, சார் மேக்ஸிமம் ரெசிஸ்டார்னு ஒன்று நான் கண்டுபிடிச்சேன். ஏன்னா ZJ - CJ ≥ 0 வந்துருச்சுனாலே நம்ம மேக்ஸிமம் ரெசிஸ்டார் கால்குலேட் பண்ண போயிடணும். இப்போ இது கண்டுபிடிக்கும்போது <0 வந்துருச்சுன்னா, அப்போ ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் இருக்கு இல்லையா, அது பாசிட்டிவ் லெவலில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். எங்கே, பேசிக்கில். ஸோ பேசிஸில் ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் இருக்குது, அது பாசிட்டிவ் லெவலில் வந்துடுச்சு. ஸோ இது பாசிட்டிவ் லெவல் வந்தால் தான் மேக்ஸிமம் ரெசிஸ்டார் <0 இருக்கும். அப்போது இங்கே வந்து நோ சொல்யூஷன். இது ஒரு கேஸ், நோ ஃபீஸிபிள் சொல்யூஷன். இது ஒரு கேஸ். அடுத்து ரெண்டாவது இன்னொரு கேஸ் இருக்குது. சார் நான் மேக்ஸிமம் ரெசிஸ்டார் கண்டுபிடிச்சி ஆகணும் தானே, ஏன்னா ஒரு ஐட்ரேஷன் வந்து ஆல் ZJ - CJ ≥ 0 வரும். வந்தோடனே நீங்கள் மேக்ஸிமம் ரெசிஸ்டார் கால்குலேட் பண்ண போனீங்க, எனக்கு வந்து இதோட வேல்யூ 0 வந்துடுச்சு. இது எப்போ 0 வரும் சொல்லுங்கள், இந்த ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் நமக்கு கொடுக்குறோம்ல எங்கள் பேசிக்கில். ஸோ ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் பேசிக்கில் இன்வால்வ் ஆகிருக்கு அட் 0 லெவலில். இது வந்து பாசிட்டிவ் லெவல் வந்தாலே மேக்ஸிமம் ரெசிஸ்டார் <0 தான் வரும். என்ன பாசிட்டிவ் லெவல் சார், ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் பாசிட்டிவ் லெவல். ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் பாசிட்டிவ் லெவல் எங்கே, பேசிக் போய் பார்க்குறீங்க, அதில் இன்வால்வ் ஆகிருக்கணும். இன்வால்வ் ஆன RHS வேல்யூ தான் நமக்கு என்னென்னு பார்க்கணும். RHS வேல்யூ நம்ம பார்க்கும்போது பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் ரெசிஸ்டார் நெகட்டிவாக தான் வரும். அப்போ நோ சொல்யூஷன் சொல்லிவிடுங்க. சார் இல்லை சார், நான் வந்து இனிஷியல் ஃபைனல் டேபிளுக்கு போயிட்டேன். ஃபைனல் டேபிளில் எல்லா ZJ - CJ ≥ 0 வந்துடுச்சு. வந்தவொடனே பேசிக் வேரியபிள்ஸ் பார்த்தேன், ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் வந்திருக்கு சார். எஸ், வந்தால் போகுது. ஆனால் வந்தாலும் அந்த அதோட RHS வேல்யூ தான் அதோட வேல்யூ. அதை பார்த்தா 0ல் இருக்குது சார் அப்படின்னா கண்டிப்பாக மேக்ஸிமம் ரெசிஸ்டார் 0 தான் வரும். 0 லெவல். ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் இஸ் இன் பேசிஸ் 0 லெவல். இப்போ 0 லெவல்னும் போது கண்டிப்பாக மேக்ஸிமம் ரெசிஸ்டார் வந்து 0 தான் வரும். அப்போ தான் நம்ம என்ன செய்யணும், ஃபேஸ் 2க்கு போகணும். இது வந்து சொல்யூஷன் இருக்குது, அப்போ ஃபேஸ் 2க்கு போகணும் தானாகவே. ஃபேஸ் 2க்கு எப்படி சார் போகிறது, இந்த ஃபேஸ் 1ல் ஃபைனல் டேபிள் இருக்கு இல்லையா, அதில் இருக்கிற டேட்டாஸை எடுத்துக்கிட்டு போகணும். இன்னொன்று அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் மட்டும், ஆக்சுவல் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருந்தாங்க கொஷினில், அதோட காஸ்ட் என்ன இருந்தது அதை போட்டுக்கணும். நம்ம செட் பண்ண மேக்ஸிமம் ரெசிஸ்டார் இருக்கு இல்லையா, மேக்ஸிமம் ரெசிஸ்டார் நம்ம ஒன்று செட் பண்ணியிருப்போம், இதில் இருக்கிற வேல்யூஸை நம்ம ஃபேஸ் 2க்கு யூஸ் பண்ணிக்கக்கூடாது. ஆக்சுவலாக ஒரு மேக்ஸிமம் ரிசல்ட் கொடுத்தாங்க இல்லையா, அதில் இருக்கிற அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் வேல்யூஸ் இருக்கு இல்லையா, காஸ்ட், அதை தான் நம்ம ஃபேஸ் 2க்கு யூஸ் பண்ணிக்கணும் டேபிளில். பட் அந்த உள்ளே இருக்கிற டேட்டாஸ் எல்லாம் இதே தான், ஃபேஸ் 1ல் வந்த டேட்டாவே அப்படியே யூஸ் பண்ணிக்கணும். இது ஒரு கேஸ். மூணாவது இன்னொரு கேஸ் என்னென்னா, சார் மேக்ஸிமம் ரெசிஸ்டார் வந்து கால்குலேட் பண்ணேன், எனக்கு 0 வந்துடுச்சு, ஆனால் ஆர்டிஃபிஷியல் வேரியபிளே இல்லை டேபிளில், நோ ஆர்டிஃபிஷியல் வேரியபிள். இன் பேசிஸில் ஆர்டிஃபிஷியல் வேரியபிளே வரலைங்க, இதெல்லாமே பேசிஸில் தான். ஸோ பேசிஸில் வந்து ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் வந்து பாசிட்டிவ் லெவலாக இருந்தால் நோ சொல்யூஷன். பேசிஸில் ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் வந்து 0 லெவலாக இருந்தால் சொல்யூஷன் இருக்குது, ஃபேஸ் 2க்கு போய் சொல்யூஷன் பிடிச்சிடணும். இட் இஸ் ஃபீஸிபிள் சொல்யூஷன். இப்போது ஆர்டிஃபிஷியல் வேரியபிளே வரல சார் அப்படின்னாலும் ஃபேஸ் 2க்கு போயிடணும்.
ஃபேஸ் 2 போயிட்டு நம்ம சொல்யூஷனை சொல்லிடலாம். ஓகே சார், இது சொல்லிட்டீங்க. இப்போ இந்த 2 மெத்தடுக்கும் எனக்கு ப்ராப்ளம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் சார். கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வரும். ஓகே, ஒரு லென்த்தி வீடியோவாக போட்டால் யூடியூப் அப்லோட் பண்ண முடியல, கட் ஆகுது வீடியோ. என்ன சொல்லுதுன்னா, வீடியோவுடைய அந்த கண்டென்ட் எல்லாமே ப்ளே ஆக மாட்டேங்குது அப்லோட் பண்ண பிறகு. ஸோ அதனால் நான் இதோடு நிறுத்துகிறேன். அடுத்த ப்ராப்ளம் பாருங்கள். செகண்ட் கேஸ், தேர்ட் கேஸ் வர மாதிரி எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். ஓகே, இப்போ அடுத்தது என்னென்னா, இந்தமாரி போட்ட ப்ராப்ளம் வந்து நிறைய வீடியோ போட்டிருக்கேன்ல, இப்போ போட போட உங்களுக்கு இவ்வளோ அழகாக புரியுது. அந்த வீடியோவுடைய கண்டென்ட் எல்லாம் இந்த மாதிரி புக்லெட்டாக அடுத்துருக்கேன். ஒரு 16 புக்லெட் வந்திருக்கு. சார் என்னென்ன டாபிக் சார்? அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சர், டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஒரு 6 புக்லெட், ப்ராபபிலிட்டிக்காகவே இதை வாங்கணுங்க. டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்காகவே இதை வாங்கணும். அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சர்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். வீடியோ போட்டது மட்டும் இருக்கும். இன்டெக்ரல் கால்குலஸ் முக்கியமானதுங்க. எல்லாமே இருக்காது, முக்கியமான ப்ராப்ளம் சால்வ் பண்ண இதெல்லாம் பார்த்தே ஆகணும், விடக்கூடாது. நீங்கள் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தான் நிறைய புக்லெட்ஸ் வரும். இந்த புக்லெட்ஸ் எல்லாமே அனுப்புறது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்காக மட்டும்தான், வேறு எதுக்காகவும் இல்லை. அப்படி கூட பெருசாக ஹெல்ப் பண்ணுறது எதுன்னா இந்த இன்டெக்ரல் கால்குலஸ் செம்மையாக ஹெல்ப் பண்ணும். ப்ராபபிலிட்டி சூப்பராக இருக்கும். ப்ராபபிலிட்டி வந்து வெயிட்டாக ஒரு 2 புக்லெட் கொடுத்துருக்கேன், செம்மையாக இருக்கும். இதை விட்டுறாதீங்க. அப்புறம் இந்த புக்லெட் கூடவே மெயினாக வர்றது வந்து காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் வரும். சார் ப்ராப்ளம் மட்டும், வீடியோ போட்ட ப்ராப்ளம் மட்டும் இருக்கும். டெஃபினிஷன்ஸ், தியரம், ரிசல்ட், நிறைய எக்ஸாம்பிள்ஸ். இது 4 இயர் வருங்க. 4 இயர் சூப்பராக இருக்கும், வாங்கி பாருங்கள். இந்த 16 புக்லெட்டை அடித்து ஒரு 100க்கு 100க்குங்க. இது போதுமாங்க? இல்லைங்க. இந்த இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு பொக்கிஷன் இது. இனிஷியல் ஸ்டேஜில் இப்போ தான் சார் நான் கொஞ்சம் கொஞ்சமாக புக்லெட்ஸ்லாம் புரட்டி பார்க்கவே போகிறேன். எனக்கு கணக்கு வந்து இந்த ஸ்கூல் மேக்ஸோடு இருந்தவனுக்கு இது வரப்பிரசாதம். ஸ்கூல் ப்ராப்ளமோடு இருந்த எனக்கு வந்து இது செம்ம சப்போர்ட்டிவாக இருக்குது சார். ஏன்னா ஹையர் மேக்ஸ் கூப்பிட்டு போகும். இது போதுமா? போதாது. அப்போ எது தான் போதுன்றீங்க? ஃபுல் செட்டு மெட்டீரியல் போதும். ஃபுல் செட்டு மெட்டீரியல் வாங்கி அடின்னு அடிக்கணும். ஏன்னா அந்த 6000 எம்சிக்யூஸ் தரம் பாருங்கள். ஃபுல் செட் வாங்குறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. அதை தவிர்க்கவே கூடாது. இதுதான் ரொம்ப நல்லது. இது முடியலன்றவங்களுக்கு தான் 6000 எம்சிக்யூஸ் தரேன். இந்த இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு 16 புக்லெட் தரோம். எனக்கு பாட புரிதல் தெளிவாக வேணுன்றவங்களுக்கு இது ரைட். சரிங்க, ஃபுல் செட்டு வாங்கி படிச்சிட்டேன். 6 எம்சிக்யூஸும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன். இந்த 16 புக்லெட் நான் வாங்கணுமான்னா வாங்கணும். ஏன்னா இது என்ன தான் அப்படி பண்ணியிருக்காரு, உள்ளெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான் இருக்கான்னு பார்க்குறதுக்கு அவசியம். இதை வாங்கி ஒரு போட்டுக்கிங்க. இது எது வேணும்னாலும் 7358591547 இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.